மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. மகர ராசிக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி பெரிதும் ஆறுதல் அளிக்கக்கூடிய சனிப்பயிற்சின்னே சொல்லலாம். கடந்த 7 ஆண்டுகளாக அதிக பிரச்சனையில் இருந்த மகர ராசிக்கு சனி 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல போய் கம்ப்ளீட்டாக இழல சனியிலேருந்து விலகிடுறாரு. இதுவே மகர ராசிக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். சனி நல்ல இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல போகிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான யோகம். ஒருவருடைய தனிப்பட்ட டேலண்ட்ஸ் அதை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ இதனால் வரைக்கும் அவங்க இழந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க வீட்டில் ஒரு பொருளை இழந்திருக்கலாம், ஒரு நபர் கூட சில நேரங்களில் அவங்க இழந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுக்கு புதிய அடிஷன்ஸ்லாம் இனிமேல் வரும். அதாவது சொத்துக்கள் கிடைக்கும், புதிய என்ட்ரிஸ் வீட்டுக்கு வரும். ஒருவர் திருமணமாகி வீட்டுக்கு ஒரு புதிய பெண்ணோ ஒரு ஆணோ வீட்டுக்கு வருது. ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம், இதனால் ஒரு புதிய என்ட்ரி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஸோ மகர ராசிக்கு இனிமேல் நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் இனிமேல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோல் வேலையில் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு விடிவு காலம் இருக்கும். அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய சாதனைக்கு ஒரு நல்ல திருப்பு முனையெல்லாம் இனிமேல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பெரும்பாலும் நிறைய ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுப்பார். இந்த ராசிக்கு ஆன்மீக பிரயாணமோ இல்லை ஒரு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் அடுத்த 2.5 ஆண்டுகள் அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய கலைத்திறன், ஒரு எழுதுகிறாங்க, அதே மாதிரி ஒரு கவிதை எழுதுகிறவங்க, பாட்டு பாடுறவங்க, இப்படி தன்னோட இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸை வெளிப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல யோககரமாக இருக்கும். மீன ராசியிலேயே சனி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நாடு விட்டு நாடு போய் பிரகாசம் ஆகக்கூடிய யோகம்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் அவங்க கொடுத்து நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய சிங்கர்ஸ், டான்சர்ஸ், ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பிரயாணங்கள் ஏற்படும். அதன் மூலிமா நிறைய பாப்புலாரிட்டிஸ் கிடைக்கும். நிறைய புதிய முகங்கள் அறிமுகமாகுது, புதிய இடத்துக்கு போகுது. இதனால் வரைக்கும் சந்திக்காத புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இதனால் வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு முயற்சி கரெக்டான நேரத்தில் வெற்றி அடையாமல் போயிருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு இனிமேல் சாதகமாக அமையறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். சனி தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. அதுபோல் 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. அதுக்கு அடுத்தது 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. இந்த அமைப்பப்படி பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனி பார்க்குறது ஓரளவுக்கு சுமாரான பலன் தான். அப்போது இந்த ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், படிப்பில் சில சோம்பேறித்தனம் இருக்கும். அதனால் இவங்க தன்னுடைய குழந்தை